ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து லான்ச் ஆக இருக்கும் ரெண்டு போன்ஸை பத்தி ஸ்பெசிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அதை பத்தி எக்கச்சக்கமான டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அந்த போன் என்ன மாதிரியான டீட்டெயில் கிடைச்சிருக்குன்றத ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டட் கிரியேட்டிவ் கண்டென்ட் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய போன் எதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் லாவா அக்னி சீரியஸை பார்த்தீங்கன்னா வேற லெவலாக அதாவது வேற லெவலாக க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபோன் மீது எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு சீரியஸும் அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க லாவா. ஆனால் இந்த அக்னி சீரியஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா லாவா அக்னிக்கு உரியான டிஸ்பிளேவை பேக்கில் உள்ள டிஸ்பிளேவை இப்போ லாவா அக்னி 4ல் இப்போ கட் பண்ணிட்டாங்க. பேக்கில் டிஸ்பிளே வரப்போறதில்லைன்ற மாதிரி இப்போ தெளிவாயிருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ரெண்டர். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டரை பார்க்கும்போது லாவா அக்னி டிசைனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அக்னி 4 டிசைனை பொறுத்த வரைக்கும் பேக்ல 2 கேமரா வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பிக்சல் சீரிஸ்ல எப்படி இருக்குமோ கேமரா அதே போல தான் வரப்போகுது. அதுல நடுவுல 2 கேமராவுக்கு நடுவுல பிளாஷ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது என்னென்ன ஸ்பெசிபிகேஷனோட வரப்போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச் கொண்ட Full HD Plus டிஸ்பிளே 120 Hz refresh rate வரப்போகுது. 2400 nits peak brightness வரப்போகுது. இது மீடியாடெக்கோட டிமென்சிட்டியோட 8350 சிப்செட்டோட வரப்போகுது. LPDDR5X RAM UFS 4.0 ஸ்டோரேஜோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து மெட்டல் ஃப்ரேமா இருக்கும்போது கேமராவை பொறுத்த வரைக்கும் பேக்ல 2 கேமரா தான். அது டிசைன்ல பார்த்தாலே தெரிஞ்சு அந்த 2 கேமரா ஒரு 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா 8MP அல்ட்ரா வைட் கொடுக்க போறாங்க. ஃப்ரண்ட்ல ஒரு 32 மெகா பிக்சல் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 7000 mAhக்கு மேலதான் வரும்ன்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த வந்திருக்க தகவல் இதுதான். அது மட்டும் இல்லாம இது இந்த மாதிரி டிசைன் செட்டப்ல தான் வரப்போகுதுன்ற மாதிரி இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் லாவா அக்னியோட ஃபர்ஸ்ட் வெளியே இருக்கிற லீக்டு டீடைல்ஸ். அது மட்டும் இல்லாம டிசைன்ஸ் டீடைல் இதுதான். நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா iQZ10R என்ற போனோட ஸ்பெசிபிகேஷன் லீக் ஆயிருக்கு. அதோட லான்ச் டீடைல் லீக் ஆயிடுச்சு. எல்லாமே கம்ப்ளீட்டா லீக் ஆயிடுச்சு. அது என்ன மாதிரியான ஸ்பெசிபிகேஷன்ல வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா iQZ10R பொறுத்த வரைக்கும் 6.77 இன்ச் கொண்ட குவாட் கர்வ் டிஸ்பிளே 120 Hz refresh rateோட வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7400 சிப்செட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 12GB RAM வேரியன்ட் வரப்போகுது அதிகபட்சமா. அது மட்டும் இல்லாம 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரப்போகுது. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா Sony IMX882 சென்சார் வரப்போகுது. 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்த போனோட சிறப்பம்சமே என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கேமராலையும் 4K ரெக்கார்டிங் வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 5700 mAh கொண்ட பேட்டரி வரப்போகுது. அது மட்டும் இல்லாம பைபாஸ் சார்ஜிங் இருக்க போது. அது மட்டும் இல்லாம பெரிய கிராபிக் கூலிங் சிஸ்டம் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போன்ல பாத்தீங்கன்னா IP6869 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 7.39 mm திக்னஸோட வந்திருக்கு. இந்த போன் வந்து 2 கலர் வேரியன்ட்ல வந்திருக்கு. அக்வா மெரைன் அண்ட் மூன்ஸ்டோன் இந்த 2 கலர் வேரியன்ட்ல வருது. இந்த போன் வந்து ஜூலை 24ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம இந்த போனோட பிரைஸ் வந்து அண்டர் 20,000 கீழே இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்க டீடைல். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.